இருக்க மாட்டா பாருங்க ஆடும். அந்த கொம்பு தனியா அதுல பாத்தீங்கன்னா மேல எதுவுமே ஆகாது, வெப்பம் வராது, எதுவும் வராது. ரொம்ப கூச்சம் இல்ல அதிகம் இல்லை இங்க பாத்தியா. அப்ப குளத்துல தாண்டி இருந்துச்சு, அப்ப கால் அடிபட்டுருச்சு. நம்ம இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு விட்டுட்டோம். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாடு வந்து ஃபர்ஸ்ட் கண்ணா பிறக்கும் போது சின்ன வீட்டுல வந்து வேண்டி இருந்தாங்க பால் ஊட்டல. நான் சொல்றேன் சின்ன வயசுல வந்து பால் குடிக்கல. ஏன்னா சேம் அதுக்கப்புறம் தெரியாது அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல வந்து நம்ம வந்து நாட்டு மாடு நிறைய வளர்த்துட்டு இருந்தோம். அப்ப வந்துட்டு அவங்கள்ட்ட சேம் ஃபர்ஸ்ட் வாங்கினது அந்த செவலை, தெரியுதுல அந்த செவலை. அதனால அப்ப போட்ட ஃபர்ஸ்ட் போட்டாங்கன்னு இது. அப்ப வந்து நமக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் போட்ட உடனே சீக்கிரமே விட்டுறணுமா சேம் மாடலாம். நமக்கு தெரியாம போச்சு நாட்டு மாடு தான். நாட்டு மாடுனா அது எப்ப ஊட்டிக்குமா, அதனாலதான் நம்ம அசால்ட்டா வந்துட்டோம். அது நைட்டு போட்டாங்கன்னு தெரியல. அதுக்காக ஊட்டவே இல்லை. ஒரு 3 நாள் வந்து பால்ட்ட பால் வச்சு கொடுத்தோம். சரி அதுக்கப்புறம் ஊட்டாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கை சப்பா கொஞ்சம் அப்படின்னு நினைத்தோம். அப்புறம் கோயில் கொடுத்தாரு டாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊட்ட ஆரம்பிச்சாப்ல. அதுக்கப்புறம் அந்த 2வது கண்ணு இது, அந்த 2வது கண்ணு அதுவும் ஊட்ட ஆரம்பிச்சு. இவருதான் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு வந்து கன்ஃபார்மா அடுத்து நம்மளுக்கு வீட்டுல நான் சொல்றேன். இது நம்ம செவலையம் பாத்தீங்கன்னா வந்து இது இந்த வயல்ல பாத்தீங்கன்னா நைட்டு வந்து 6 மணிக்கு மேல பிறந்தாப்புல. அவங்க அம்மா வந்து வித்துட்டோம். ஏன்னா அது வந்து கட்டுப்படுத்த முடியல. அது காலக்கணம் மாதிரி அங்க தாண்டி வச்சு அதனால வித்துட்டோம். அப்ப மழை டைம் அப்ப பிறந்து அப்பயே வந்து ஒரு அவரா ஊட்டி தாண்டி வித்துட்டு வந்தாப்புல. காலைல வந்து பார்த்தா நான் கண்டுபிடிச்சேன். நைட் இந்த மாதிரி டைம்ல காணா போச்சு. இதோட அம்மாவும் இது கண்ணு போட்டுரும். அப்ப காலைல வந்து பார்த்தா தெரியும் எங்களுக்கு இது பிறந்ததே. எங்களுக்கு அடுத்ததாக கட்டணும். இதுதான் நம்மளோட இந்த மாடு. நல்ல அறிவான மாடுனா இது. உண்மையே வந்து அறிவான மாடு. இது நம்ம எப்ப ஆக்டிங் போடும்ல, அங்க இங்க பாருங்க ஆக்டிங் போடும். இது அடிக்க திறந்துச்சுன்னா மாடு இதுக்கும் இன்னொரு மாட்டை முட்டி எல்லா மாட்டையும் ஒன்னா ஓட வைக்கும். அது ஒரு அறிவான மாடு. இது இந்த மாட்டுல அம்மா தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வச்சிருந்தது. நான் இப்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். இது கரெக்டா இது 5வது கண்ணு. இதோட அம்மா வந்து இது 5வது கண்ணு. எப்பவுமே வந்துட்டு கண்ணும் 5வது கண்ணும் கிளியரியா போட்டா ராசி குடும்பத்துக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு இப்ப இருந்து அப்போ வரையும் பாத்தீங்கன்னா கண்ணும் 5வது கண்ணும் கிளியரி தான். பாக்கி எல்லாமே கலகணை தான் போட்டிருக்கு. இந்த மாட்டுல ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்கும். அது எந்த இடம் அதெல்லாம் கிடையாது. மாட்டுலாம் பாத்தீங்கன்னா கொம்பு வந்து ஆடாது தனியா. அப்படியே ஆனாதான் அதுக்கு பாத்தீங்கன்னா கொம்பு வந்து கீழே வந்துடும். ஆனா இந்த மாட்டுக்கு பிறையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மண்ணா அது சொல்றோம். இதோட கொம்பு வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கொம்பு ஆடும். அடுத்த வீடியோ ஆடும். அந்த மாட்டை பிடிச்சு காட்டு பாடும் பாரு. பாருங்க பயங்கரமா அது கேடு. ஏன்ப்பா ஒட்ட கட்டி இருக்க மாட்டா பாருங்க ஆடும். அந்த கொம்பு தனியா அதுல பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, வெப்பம் வராது, எதுவும் வராது. எல்லாமே இதா இருக்கும் மாட்டுக்கானது. இது நான் வாங்கினப்ப அப்ப அவர் வீட்டுல இல்ல. இந்த மாடு வந்து நானும் அப்பா வந்து போய் வாங்கிட்டு. இந்த மாடு எங்க வாங்கினீங்க? பக்கத்தூர்ல வாங்கினது. ஊரு பேரு கதடி அப்படின்னு பக்கத்தூர்ல வாங்கினது. இது நான் நடந்தே புடிச்சு வந்தேன். ஒரு லாரியை பார்த்துட்டு ரோட்ல நடக்காது. அப்ப ரொம்ப கூச்சம் இல்ல அதிகம் இல்லை இங்க பாத்தியா. அப்ப குளத்துல தாண்டி இருந்துச்சு. அப்ப கால் அடிபட்டுருச்சு. கால் அடிபட்டு சுழுக்கு இருந்துச்சு. அப்ப திருப்பி சரி போனோம். இந்த மாடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் மாட்டுக்காரங்க வித்தாங்க. இது வந்து மாடு வந்து ரொம்ப கூச்சமான மாடு, கறக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு வித்துட்டாப்புல. வித்து வைக்க மாதிரி இதுக்கு 5 காம்புன்னு 5 காம்பு தான் ராசி. நான் அடுத்து கட்டுறேன். நம்ம கிட்ட மாடு பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு உடலமைப்போட இருக்கும். கொம்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாட்டுமே கொம்பு ஆடாது. ஆனா நம்ம கிட்ட அந்த மாட்டு பாத்தீங்கன்னா கொம்பு தனியாவே ஆணிச்சு பாத்தீங்களா. அது மாதிரி சொன்னா கொண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கிடேரி கண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புது மாட்டோட உள்ளதான். நாட்டுக்கிட்டே கட்டுறேன். கண்டு பயங்கரமா ஒரு பாசகார மாடு, ரொம்பவும் செல்லமான மாடு, எல்லாத்தையும் பிடிச்ச மாடு. இது வந்து பெரிய மாட்டோட புள்ள. இதான் எனக்கு எங்க இருக்கிறதே எங்க ஒரு பிடிச்ச மாடு, ரொம்ப பிடிச்ச மாடு இந்த மாட்டா சொல்லுது. ரொம்ப நம்ம எங்க இருந்து கையை நிட்டாலும் நம்ம எடுத்து வந்து கையை வந்து தீனி எடுத்து பாரு கேட்கும். ஓட்டிட்டு வரப்பலாம் இதை பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து பயப்பட நம்ம வீட்டுல இருந்து ஓட்டிட்டு வருவோம். பின்னாடி இருந்து பாஞ்சு தள்ளுவ ஆளை. ரொம்ப விளாட்டு தானே அதிகம் அந்த கண்ணுட்டிக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன கண்ணுட்டில ஆள்கிட்ட அண்டாமே இருந்துச்சு. அப்புறம் மாடு பால் மறந்து மாட்டுட வரும்போதுதான் வந்து கூச்சம்லாம் போனுச்சு தளபதிக்கு. இதுதான் நம்ம வீட்டுல நிக்கிற எல்லா மாடும் பாத்துக்கோங்க. எருவு தான் கட்டி போட்டுருக்கோம். இதான் நம்ம ஆனா வந்து உங்கள்ட்ட மாடு இருந்தா வய பக்கம் இருந்தா சேஃப்டியா இருந்தா நீங்களும் கட்டி போடுங்க. ஏன்னா அடுத்து பாத்தீங்கன்னா எருவோட அந்த கோமியா இருக்குல்ல, அது வந்து ரொம்பவுமே நல்லது. இப்ப அடுத்து நம்ம யாரை காட்ட போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற 2 சின்ன பசங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம கட்டி போட்டாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பால் கறக்கணும்ல. விடிய காலம் வந்து நம்ம பால் கறக்கணும். இங்க கண்ணுக்குட்டி அங்க வீட்லயே கிடந்துச்சுன்னா அதை பிடிச்சது இங்க கறக்க முடியாது. அதனால கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா வயல்லே போட்டாச்சு. அதுக்கு தீவனம் அதே நான் பேசுறேன். தீவனம் தண்ணி எல்லாமே வந்து இங்க ரெடி பண்ணி வச்சிருவோம் அழகா.
இங்கதான் தீவனம் இருக்கும், தண்ணி இருக்கும். இதெல்லாம் எங்க Okay, வீட்டுல எல்லாமே. பாக்குறவங்க எது பார்த்துட்டு இது இல்லாம இருக்காங்க. நம்ம கேட்டா ஒரு ஜல்லிக்கட்டு காலை இருக்கு, அது வீட்டுல இருக்கு. அதெல்லாம் காட்ட வேண்டாம், அது காட்ட அது ஒரு லூசு மாடு. நம்ம வீட்டுல அந்த ஜல்லிக்கட்டு மாடு தான் வந்து நம்ம அந்த கொம்பு அண்ணிச்சுல அதோட ஃபுல்லா அதெல்லாம். இதான் நம்ம என்ன ஆச்சு நம்மளுக்கு வயல் நாட்டு பாத்தீங்கன்னா- மாடு இது சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து பாலுக்காண்டி நாட்டு மாடுலாம் வந்து நிறைய பால் அதிகம் வேணும் அப்படின்னு நாட்டு மாடு வந்து விக்கிறாங்க. அது வந்து தப்பு. ஏன்னா நீங்க சீம மாடுனா சீம மாடு வச்சுக்கோங்க, நாட்டு மாடு வந்து விற்காதீங்க. ஏன்னா நீங்க நாட்டு மாடு சீம மாடு வந்து ரெண்டும் வச்சிருக்க வீட்டுல போய் கேளுங்க, நாட்டு மாடு பால் எப்படி இருக்கும், குலகலன்னு இருக்கும். டீ போட்டாலும் சரி பால் இருந்தாலும் சரி. சீம மாடு பால் வந்து அப்படி இருக்காது. உங்களுக்கு சீம மாடு தேவைப்பட்டா வச்சுக்கோங்க, ஆனா வீட்டுக்கு ஒரு 2 நாட்டு மாடு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டிடான மாடு அழியக்கூடாது, அதனாலதான் சொல்றேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்குலாம் இந்த நாட்டு மாடு பாலை கொடுங்க, ரொம்பவுமே இதா இருக்கும். அதுதான் வந்து ஆரோக்கியமான பால் நம்ம சீம மாட்டை விட. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.